இப்போ நம்ம இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஏலியன் ரோமலஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, 5 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரோபோவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிறத கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பை எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஸ்பேஸ்க்கு. அங்கே ஒரு ஷிப்பை பார்க்குறாங்க. ஷிப்புக்குள்ளே போயிட்டு ஏதாவது இருக்குமான்னு அப்படின்னு தேடுறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த 8 கால் பூச்சி மாதிரியே ஒரு ஏலியன், சின்ன சின்ன ஏலியன்கள்லாம் வெளில வந்துடுங்க. இவங்கள துரத்த ஆரம்பிச்சிடும். இவங்கள காப்பாற்றலான்னு 2 பேர் உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போய் அவங்கள காப்பாற்றி வெளில கூப்பிட்டு வரும்போது அந்த பூச்சி ஒன்று ஒரு பொண்ணோட ஃபேஸில் போய் உட்காந்துக்கும். உட்காந்துட்டு அவங்க வயிற்றுக்குள்ளே முட்டை போட்டுரும். அந்த பொண்ணை கொன்னுடுங்க அப்படின்னு அங்கே உடஞ்சி போன ஒரு ரோபோ சொல்லும். ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க. அந்த பொண்ணு ஸ்பேஸ்ஷிப்குள்ளே போய் தப்பிச்சு போயிடும். அங்கேருந்து அந்த பொண்ணோட வயிற்றில் அது பெருசாகி வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அது வந்துடும் பெருசாகி. வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் கொல்ல ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதுலேருந்து ஒரு 3 பேர் மட்டும் தப்பிக்கிறாங்க. ஒரு ரோபோவும் இன்னும் 2 பொண்ணுங்க தப்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, அதில் ஒரு பொண்ணு ஆல்ரெடி அங்கேருந்து சீரமை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிடுது. அதை இன்ஜெக்ட் பண்ணதால் அந்த வயிற்றில் இருந்த அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அந்த குழந்தை பார்த்தா ஏலியனாக பிறந்துடுது. ஏலியனாக பிறந்ததுக்கப்புறம் அந்த ஷிப்லேருந்து அவங்க தப்பிச்சாங்களா, என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸில் அந்த ஏலியனை மனுஷன் மாதிரியே ஃபேஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு 6-7 கேரக்டர் வச்சு தான் இந்த படமே மூவ் ஆகும். அந்த மாதிரி மூவ் ஆகிறதுல திருப்பி ஒரே பிளேஸில் காட்டும்போது கொஞ்சம் அங்கே இங்கே போர் அடிக்க சான்ஸ் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ரன் டைம் ரொம்ப கம்மின்றதால படம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. உங்களுக்கு ஏலியன் படம், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணலாம்.